நாகப்பட்டினம் அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மீனவர்களுக்கிடையே நடந்த மோதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அதே பகுதியைச் சேர்ந்த ஆத்மநாதன், சிவனேச செல்வன், இவரது சகோதரர் காலாஜிநாதன் ஆகிய மூவரும் மீன்பிடிக்க சென்றனர். நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கிழக்கே 2 மைல்கள் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக கீச்சாங்குப்பத்தை சேர்ந்த கோகிலா என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு ஆத்மநாதன் கடலில் விரித்து வைத்திருந்த பைபர் படகு வலைகளை அறுத்து சென்றது. இதை இவர்கள் எதிர்த்து கேட்டதால் விசைப்படகில் இருந்தவர்கள் கோபமடைந்து பைபர் படகின் மீது விசைப்படகை மோதினர். இதனால் பைபர் படகு கவிழ்ந்தது. இதில் பைபர் படகில் இருந்த 3 பேரும் கடல் நீரில் விழுந்தனர். கவிழ்ந்த படகை பிடித்துக் கொண்டு நீந்திய நிலையிலும் விடாது விசைப்படகில் இருந்தவர்கள் ஆயுதங்களால் தாக்கியதில் ஆத்மநாதன் என்பவருக்கு இடது கண் மற்றும் வலது கையில் காயம் ஏற்பட்டது. கடலில் உயிருக்கு போராடியவரை அவ்வழியே வந்த நம்பியார் நகரை சேர்ந்த மீனவர்கள் தங்கள் படகில் ஏற்றி நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதில் சிவனேச செல்வன் இறந்தார். ஆத்மநாதன் சிகிச்சை பெற்று வருகிறார். காலாஜிநாதனை தேடி வருகின்றனர். 2 கிராமங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் மீனவ கிராமங்களுக்கிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கொலை சம்பந்தமாக 8 பேரை கோடியக்கரை அருகே போலீசார் கைது செய்தனர். மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்சிங் தலைமையில் 2 கிராமங்களுக்கு இடையே போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி, மூர்த்தி.